ஹலோ நண்பர்களே, நான் தாரணி. இன்னைக்கு ஒரு பதிவை படித்தேன். அதில் எனக்கு சில முரண்பாடுகள் இருக்கு. உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. சிந்திக்க சில உண்மைகள். சீனி இல்லாத காலத்தில் சக்கரை நோய் வரவில்லை. ஷாம்பு இல்லாத காலத்தில் தலைமுடிகள் கொட்டவில்லை. மினரல் வாட்டர் இல்லாத காலத்தில் சிறுநீர்கள் வரவில்லை. பாலித்தீன் பொருட்கள் இல்லாத காலத்தில் புற்றுநோய் வரவில்லை. அயோடின் உப்பு இல்லாத காலத்தில் தைராய்டு வரவில்லை. ரீஃபைண்ட் பாம் ஆயில் இல்லாத காலத்தில் மாரடைப்பு வரவில்லை. பிராய்லர் கோழி இல்லாத காலத்தில் பெண் குழந்தைகள் சிறுவயதில் பருவமடையவில்லை. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இல்லாத காலத்தில் சிசேரியன் மூலம் குழந்தை பிறக்கவில்லை. பேஸ்ட் இல்லாத காலத்தில் பல் சம்பந்தமான நோய் வரவில்லை. நாப்கின் வருவதற்கு முன் கர்ப்பப்பை நோய் எதுவும் வரவில்லை. சோப்பு இல்லாத காலத்தில் தோல் நோய் எதுவும் வரவில்லை. ஆங்கில வழி மருந்துகள் வருவதற்கு முன் நோய்கள் அதிகம் வரவில்லை. தாய்மொழி மூலம் கல்வி கற்கும் வரை சிந்தனை திறன் குறையவில்லை. சீனி இல்லாத காலத்தில் சக்கரை நோய் வரவில்லை. சீனி மட்டும்தான் காரணமா சக்கரை நோய் வர்றதுக்கு? நம்ம சாப்பிட்ற சாப்பாடே மாறி இருக்கு. அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. கேப்பக்கூழ், களி, கம்பு, இந்த மாதிரி நவதானியங்கள் சாப்பாடெல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு சாப்பிட்றாங்க? காலையில் இருந்துச்சா இட்லி, தோசை, உப்புமா, ரவை, சேமியா எதையாவது கிண்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே அவசரமாக போகிறாங்க. அது செமிக்க இருக்குள்ள அடுத்த வேலை சாப்பாடு, அது செமிக்க இருக்குள்ள ஸ்நாக்ஸு, அது செமிக்க இருக்குள்ள சாப்பாடை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. காலையில் ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, நல்ல வேலை செய்வாங்க, அடுத்து பசி எடுக்கும், அடுத்து மதியானம் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. காலையில் 8 மணி ஆனால் சாப்பிடணும், மதியானம் 1 மணி ஆனால் சாப்பிடணும், இதுக்கு நடுவில் 10 மணி 11 மணிக்கு ஸ்நாக்ஸு சாப்பிடணும். இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப்பாட்டோட அளவு அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற உழைப்பை நம்ம கொடுக்கறதே கிடையாது. பிள்ளைங்க அன்றைக்கி ஓடி ஆடி தான் படித்தாங்க. ஸ்கூலில் இருந்தது கொஞ்ச நேரம் தான் வகுப்பறையில் இருப்பாங்க தவிர மிச்ச நேரம் எல்லாம் பயங்கரமாக ஓடி ஆடி விளையாடுவாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துச்சுன்னா சாயங்காலம் 4 மணிக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிற இடத்த விட்டு வெளியே வராங்க. அந்த ரெஸ்ட் ரூம் பிரேக்காக இருக்கட்டும், இல்லை லஞ்ச் பிரேக்காக இருக்கட்டும், அதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன்லாம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டால் திரும்ப ஹோம்ஒர்க் பண்ணணும், ஸ்கூலில் போகணும், ஹோம்ஒர்க்ஸ் பண்ணணும், படிக்கணும். அந்த சாயங்காலம் போய் ஒரு மணி நேரம் விளையாடுங்க. நாமெல்லாம் அன்றைக்கெல்லாம் படிக்கிறதே கிடையாது. வந்தால் பேகை தூக்கி போட்டோம்னா அப்படி ஆட்டமாக ஆடுவோம். நம்மளே அப்படி இருக்கும்போது நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அதை விட பயங்கரமாக இருந்தாங்க. சுத்தமாக படிப்புக்கெல்லாம் இன்றைக்கி படிப்போட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால பிள்ளைங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா வெளியே போகிறதே கிடையாது. வீட்டில் இருந்தே படிக்கிறாங்க, ஃபோன் தான் நோண்டுறாங்க, விளையாடணுன்னா கூட ஃபோனில் தான் விளையாடுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா டிவியில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாத காரணத்தினால தான் சர்க்கரை நோயோட அளவு அதிகமாகிக்கிட்டே போகுது. அன்னைக்கு பேரண்ட்ஸ் வறுமையின் காரணமாக கூட இருக்கலாம். சாப்பாடெல்லாம் அவ்வளோலாம் கொடுக்கவே முடியாது. ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க, அதோடு மதியானம் 1 மணிக்கு 12 மணிக்கு அப்படி தான் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, அதோடு நைட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா மணிக்கு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஏதோ ஒன்று பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏற்ற ஒரு ஆக்டிவிட்டி இருக்கான்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க கிட்ட கிடையாது. இதுதான் ஒரு முக்கியமான காரணம் சர்க்கரை நோய் அதிகமாவதற்கு. ஆனால் அதை விட்டுட்டு சர்க்கரை தான் காரணம்னு சொல்கிறதுல எந்த அளவுக்கு அது நியாயம்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது நமக்கு பாதிப்பு தான். சர்க்கரை மட்டும்தான் சர்க்கரை நோய்க்கு காரணமானு கேட்டால் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, ஜூஸு, இந்த மாதிரியான காரியங்கள் தான் நமக்கு சர்க்கரை நோய்க்கு அதிகமான காரணம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு சுத்தமாக கிடையாது. ஷாம்பு இல்லாத காலத்தில் தலைமுடி கொட்டவே இல்லைன்றாங்க. எத்தனை பேரோட தலைமுடியை பார்த்தாங்கன்னு தெரியல. மினரல் வாட்டர் இல்லாத காலத்தில் சிறுநீர்கள் வரவே இல்லைன்றாங்க. என்ன கேட்டால் இதெல்லாம் இருந்துச்சா இல்லையான்றதை விட டெக்னாலஜி தான் காரணம் இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு. அன்னைக்கு அந்த டெக்னாலஜி இல்லை. எத்தனையோ பேர் வயிறு வலியில் இறந்து போயிருக்காங்க, தலைவலியில் இறந்து போயிருக்காங்க, ஜுரம் வந்துச்சுன்னு இறந்து போயிருக்காங்க. காரணமே தெரியாது. கேட்டால் சொல்லுவாங்க என்னன்னு தெரியல, பிறந்துச்சு 10 நாளாக இருந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, இறந்து போயிடுச்சு. ஸ்கூலுக்கு போனால் வயிற்று வலின்னு வந்தால் இறந்து போயிட்டான், என்னன்னே தெரியாது.
இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தான், டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான். இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து சிறுநீரில் கல் இருக்கா, இல்லை உடம்புல ஏதாச்சும் குறைபாடு இருக்கா, தைராய்டு இருக்கா, இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாததுக்கு முக்கிய காரணம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் காரணமே தவிர, அன்றைக்கி அது இல்லாததுனால கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ பிள்ளைங்க அன்றைக்கி மர்மமாக இறந்து போனாங்களா, மர்ம காய்ச்சலில் இறந்து போனவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் வந்து என்னால் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி என்னால் ஒத்துக்க முடியல. மினரல் வாட்டர் தான் காரணம். அதில் இருக்க நிறையா சத்துக்களை எடுத்துடுறாங்க. அதனால் நம்மளோட சரீரத்தில் வந்து நிறையா விளைவினம் வருது, உண்மைதான். ஆனால் அது மட்டும்தான் காரணமானு கேட்டால் கிடையாது. அயோடின் உப்பு இல்லாத காலத்தில் வந்து தைராய்டு வரவில்லை, தெரியலை. ரீஃபைண்டு பாம் ஆயில், உங்கள் ரீஃபைண்ட் ஆயில்னு போட்டுருந்தா பரவாயில்ல, ரீஃபைண்டு பாம் ஆயிலாம். இப்போல்லாம் நிறைய பேர் பாம் ஆயில் சாப்பிட்றேன்னே சத்தமாக சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறன்றதை மெதுவாக தான் சொல்லுவாங்க. அப்படி என்ன அது கேவலமான ஆயில் எனக்கும் தெரியலை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ரீஃபைண்டு பாம் ஆயில் சாப்பிட்றதுனால தான் மாரடைப்பு வரையுதுன்றாங்க. ரீஃபைண்டு பாம் ஆயில் மட்டும்தான் காரணமானு கேட்டால் கிடையாது. ஆயில் நம்ம எடுத்துக்கிற ஆயிலாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற பன்னு, பட்டரு, ஜாமு, சீஸு, எத்தனையோ கொழுப்பு சார்ந்த உணவுகளை நம்ம இப்போ சாப்பிட்றோம். அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பீஸா, பர்கரு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதில் ஃபுல்லாக உப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, கொழுப்பு போய் நம்மளுடைய சரீரத்தில் தங்கிக்கு. இதுவும் சக்கரை நோயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அது வந்து குளுக்கோஸாக சேர்ந்துக்குது, அது அப்படியே நம்ம உடம்புல தங்கிடுது, அது அதிகமாகுது, அதனால சக்கரை நோய் வருது. இது கொழுப்பாக போய் நம்ம உடம்புல சேர்ந்துக்குது. எதனாலனா நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால. நம்ம நல்ல ஆக்டிவிட்டி பண்ணும்போது, நல்லா ஓடும்போது, நடக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த குளுக்கோஸ் வந்து கரையும், அந்த ஃபேட் வந்து கரையும், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து கரையும். ஆனால் நமக்கு வந்து ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டியுமே நம்ம கொடுக்கறதே கிடையாது. நம்ம அப்படியே அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல தான், சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உடம்பு நோக்காமல் என்ன செய்ய முடியுமோ அதுதான் நம்ம செய்கிறோமே தவிர, நம்ம கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கிற எந்த ஒர்க்கும் இந்த காலத்தில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பிராய்லர் கோழி இல்லாத காலத்தில் பெண் பிள்ளைகள் சிறு வயதில் பருவம் அடையவில்லை அப்படி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து 1960 பிறந்தாங்க. அவங்க வந்து 1970 வந்து பெரிய பிள்ளையானாங்க. 13 வயசு அப்போ அவங்களுக்கு. அதே மாதிரி தான் நானும் வந்து 13 வயதில் பெரிய பிள்ளையானேன். அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழின்ற ஒன்று கிடையவே கிடையாது. அதுவும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழியை அந்த காலத்தில் யூஸ் பண்ணதே கிடையாது. அவங்க நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாங்க, ஆட்டுக்கறி தான் சாப்பிடுவாங்க. இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு மர காய்கறிகள் சாப்பிடுவாங்களே தவிர, இதை தவிர மற்ற எதுவுமே அவங்க பெருசாக சாப்பிட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பருவம் அடைகிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சது. இது மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் ஆகியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய சரீரத்தை பொறுத்து தான், ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அது வந்து பருவம் அடையிறது இருக்கே தவிர, சாப்பாடும் ஒரு வித காரணம் தான். ஆனால் பிராய்லர் கோழி மட்டும்தான் காரணமானு கேட்டால் கிடையாது. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இது இல்லத்தரசிகள் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இல்லாத காலத்தில் சிசேரியன் மூலம் குழந்தை பிறக்கவில்லை. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பொறாமையின் உச்சகட்டம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க, மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துச்சு, வாஷிங் மிஷின் வந்துச்சு, அதனால தான் இவங்கெல்லாம் குண்டா இருக்காங்க, அதனால தான் இவங்களுக்கு வந்து இப்படி சக்கரை நோய் வருது, அதனால தான் இவங்களுக்கு இல்லாத நோயெல்லாம் வருது, இல்லாத வியாதியெல்லாம் வருது. எப்போ இது வந்து பெண்களுக்கு வந்து வேலையை ஈஸி பண்ணுறதுக்கு வந்த ஒரு பொருட்கள், டெக்னாலஜி. நான் ஒரு ஃபெமினின் கிடையாது, அதனால நீங்கள் நான் பெண்களுக்கு வந்து நான் வந்து உரிமை குரல் கொடுக்குறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இல்லாத காலத்து சிசேரியன் மூலம் குழந்தை பிறக்கவில்லையா? எத்தனை குழந்தை பிறந்தோடனே இறந்து போயிருக்கு. எத்தனை தாய்மார்கள் வந்து பிறந்தோடனே குழந்தை பெற்றுக்கும் போது இறந்து போயிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் சிசேரியன் இருந்தது அவங்களால காப்பாற்றிருந்துருக்கலாம்.
அதெல்லாம் இல்லாததுனால தான் அன்றைக்கி அவ்வளோ மரணங்கள் நடந்திருக்கு, அவ்வளோ இழப்புகள் நடந்திருக்கு. சிசேரியன்னு ஒன்று இல்லாததுனால தான். சிசேரியனுக்கு காரணம் அது மட்டும் கிடையாது, மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது பெண்களுக்கு அடிக்கடி சொல்கிறாங்க. பட்டிமன்றத்தில் கூட அடிக்கடி பார்க்கலாம். ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அவங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, மிக்ஸி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துச்சு. அன்றைக்கெல்லாம் எங்கள் அம்மா அம்மியில் அரைச்சி செய்யும்போது அது எவ்வளோ ருசியாக இருந்துச்சு, ஆட்டுக்கல்ல ஆட்டி செஞ்ச இட்லி எப்படி பொசுன்னு வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த அதே தானியமாக இன்னைக்கு இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்க சின்ன வயசில் இருந்தது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு. நான் இப்போ சொல்லுவேன், நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அவங்க சின்ன வயசில் சாப்பிட்டது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வருடங்கள் ஓட ஓட தானியங்களோட தரங்கள் குறையுது. நம்ம பயன்படுத்துகிற அந்த உணவுப் பொருட்களோட தரம் குறையுது. அன்னைக்கு இருந்த அதே குவாலிட்டியில் தான் இன்றைக்கி கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. எல்லாம் ஃபஸ்ட் கிரேட் எல்லாம் ஏற்றுமதி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு ஆகாதது ஓடாதது தான் நமக்கு கொடுக்குறீங்க. அதை வச்சு தான் நம்ம இப்போ சமைக்கிறது செய்யும். அன்றைக்கெல்லாம் விவசாயம் பண்ணாங்க, விவசாயம் பண்ணி தனக்கு சொந்தமானதை ஃபஸ்ட்டு கிரேடு தனக்கு எடுத்து வச்சுட்டு தான் அவங்க சமைப்பாங்க. அதனால் அவங்க செஞ்ச சாப்பாடெல்லாம் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு, ஃபஸ்ட்டு கிரேடில் சமைப்பாங்க. இன்றைக்கி அப்படியா, நம்ம வெளியே போய் வாங்கி சாப்பிட்றோம். வாங்கி சாப்பிட்றது நமக்கு கிடைக்கிறதே 4th கிரேடு 5th கிரேடு தான், தேர்டு 4th கிரேடு தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கிரேட் செகண்ட் கிரேடெல்லாம் ஏற்றுமதி பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம சமைக்கும் போது அதெல்லாம் அவ்வளோ ருசி வர்றது கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு ஆம்பளை வண்டி வந்ததையும் கார் வந்ததையும் சொன்னாங்களா? அதெல்லாம் பெருகுனால தானே இன்றைக்கி ஆக்சிடென்ட் எல்லாம் பெருகிருக்கு. அதெல்லாம் ஒரு வார்த்தையாக போட்டிருக்காங்களா? அதெல்லாம் ஒரு லைன் கூட வரல. அவங்களுக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு பயன்படுற எந்த ஒரு பொருளையும் அவங்க இது மாதிரி வெளியே கொண்டு வந்ததே கிடையாது. ஆனால் மிக்ஸி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சுன்னு மட்டும் வாயிலையும் வயிற்றுலையும் அரைச்சிக்கிறாங்க. இது என்னன்னு என்னால் ஒத்துக்கவே முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் இதை தான் நான் சொல்லுவேன். மற்ற எல்லாம் வச்சு ஒரு விதத்தில் ஏதாச்சும் நான் ஏற்றுப்பேன். ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். அதே மாதிரி நாப்கின் வருவதுக்கு முன் கர்ப்பப்பையோட நோய் வரவில்லை அப்படி சொல்கிறாங்க. நாப்கின் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்ணால் ஃப்ரீடமாகவே இருக்க முடியுது. அது வரைக்கும் துணி வச்சிருந்த காலத்தில் நனையும், மற்ற இடத்துலலாம் படும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கப்பட்டு ஒரு இடத்துல குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒதுக்கப்பட்டவங்களாகவே இருந்தாங்க. அதனாலவே நிறைய பெண்களால் வெளியே போக முடியல, சாதிக்க முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நாப்கின் வந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனையோ பெண்களுடைய வாழ்வாதாரம் மாறி இருக்கு. இந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களாக தான் நாப்கினை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆங்கில மருத்துவத்தை சொல்றாங்க. ஆங்கில மருத்துக்கள் தட்டிக்கி விழுந்தா ஓடி போய் இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் ஆங்கில மருத்துவங்களால தான் முடியுது. எத்தனை பேர் கை மருத்துவத்தை பண்றீங்க? இல்லை எத்தனை பேர் தான் இந்த கை மருத்துவத்தை நம்புறீங்க? ஒரு ஆயிரமா செலவு பண்ணாதான் உங்களுக்கு ஒரு திருப்தியே கிடைக்குது. டாக்டரே இது ஒன்றும் இல்லைப்பா போயிட்டு வாப்பான்னு சொன்னா கூட இல்லை எனக்கு 2 ஊசி போடுங்க, அப்போதான் சரியாகும், ஸ்கேன் எடுத்து பாருங்க, டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு நீங்களா தான் சொல்றீங்க. கடைசியில் அதே ஆங்கில மருத்துவத்தை நீங்களே தான் திட்டுறீங்க. இதெல்லாம் எங்கே போய் அடுக்கணும்னு எனக்கு தெரியல. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிக்கு நான் தாரணி.